சூப்பர். Oh no. Oh no. எடு. சம. No. என்ன வேணும் தங்கத்துக்கு? கேக் வேணுமா? என்ன திடீர்னு கேக்கு? கேக்குவா? கேக். போடு. நீ கோல் போட்டேன்னா அம்மா கேக் செஞ்சு தரேன். ஓகே தங்க, பண்ணிடலாண்டி. ஆரியன் கேட்டு பண்ணாமையா? ஓகே. குட் ஜாப். சக்சஸ். என்ன ஸ்மெல்லே வரல? உங்க அம்மா கேக் செய்யறேன்னு போனாலே எங்க ஸ்மெல்லே வரல. போய் பார்க்கலாமா என்னத்த கேக் செஞ்சு வச்சிருக்க போறாளோ? கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாமா உங்க மம்மி வாங்குறதுக்குள்ள? உங்க மம்மி செய்யற கேக் நல்லா இருக்காது, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாமா? மம்மி செய்யற கேக் தான் வேணுமா? அப்படியா? உனக்கு டம்ளர் கேக் ஓகே வாடி? கேக்கா? அவன் இல்லாம எப்படி பண்ணுவ? குக்கரா? சீரியஸா குக்கர்ல தான். இப்போதான் நான் வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல, ட்ரை பண்ண போறேன். 3/4 கப் ஒயிட் சுகர், இதில் ஒரு 3 ஏலக்காய். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். எப்படி போக வருது? எப்படி இருக்கு அரியன்? இங்க பாரு. கேக் தெரிஞ்ச மாதிரி கலக்கிறான் பாரு. அதில் போட்டாலே கலக்கணும்னு அவனுக்கு தெரியுது. இதே இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3/4 கப் சுகர் பவுடர் பண்ணது, அது கூட ஏலக்காவை பவுடர் பண்ணி போட்டோம். அப்புறம் ஃபுல் கப் கோதுமை மாவு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கலக்குதாங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான், எப்படி ரிசல்ட் வரும்னு தெரில. இன்கேஸ் சொதப்பிடுச்சுன்னா நிறைய சேனல்ஸில் சூப்பராக போட்டிருக்காங்க இந்த கப் டம்ளர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அது கூட 3/4 கப் பால். சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, செய்யறப்பவே கேட்கக்கூடாது. சரி, இதை நீ எடுத்து டம்ளரில் போட்டு வச்சிட வேண்டியதான். ஐயோ, இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும், சாரி மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போடணும். இது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். பரவாயில்ல, போடுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் வந்து டம்ளரில் வந்து நெய் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம இந்த ஆயிலெல்லாம் பார்த்து தான் யூஸ் பண்ணோம். நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், இப்போ ரீஃபைண்டு தவிர மற்றது ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரும், டாமினேட் பண்ணும் அந்த ஸ்மெல்லெல்லாம். நான் ஒரு டைமு இந்த குலோப் ஜாமுன் இருக்குல்ல, அதை வந்து பொரிச்சு எடுப்போம்ல உருண்டை பண்ணிவிட்டு, அப்போ என்கிட்ட வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், இதயம் நல்லெண்ணெய் இருந்துச்சு, 1/2 லிட்டரு எடுத்து ஊற்றி அதில் குலோப் ஜாமுன் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பிடும்போது பார்த்தா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் எப்படி இருக்கும், கேவலமாக இருந்தது. அது வந்து குக்கிங் கற்றுக்கிற புதுசில் அந்த தப்பு பண்ணேன். ரெடி, இதில் வந்து கீ அப்ளை பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றணும், ஃப்ளஃபினஸ் வரும். ஆரியன் அதிசயமாக கேக் கேட்டிருக்கான். ஏதாச்சும் கார்ட்டூனில் கேக் பார்த்தா நான் தெரியலையே. எங்கடா கார்ட்டூனில் பார்த்தியாடா கேக்கு? எதில் பார்த்தா? டோரிமானில். இன்னைக்கு டோரிமானில் பார்த்தான். சுசுகா கூட அந்த அவன் பேர் என்ன, டோரிமானில் அவன் பேர் என்ன,
சுசுகா கூட அவன் போய் கேக் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருப்பான். நான் காதில் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியாடா? நான் சுசுகா கூட போய் கேக் சாப்பிட போறேன். எங்க சொல்லு, டோரிமான் சொல்லு. டமான் டமான். போன மாசம் வரைக்கும் நாங்க பீம் ஃபேன், இப்போ வந்து டோரிமான் ஃபேன். ஆனால் நல்ல வேலை ரிப்பீட்டடாக ஒன்றே பார்க்கல. ஏன் குரு? டோரிமான் நிறைய எபிசோட் இருக்கும் போல இருக்கு. இல்லை, ஆரியன் ரிப்பீட்டடாக ஒரு கார்ட்டூன் பார்க்கறது இல்லை. இங்கே பாரு, நக்கி நக்கி ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே சைடில். டேய் தாங்க 3 கப் போதும்ல? போதும். குக்கர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு உள்ளே ஒரு தட்டு வைக்கணும். வச்சுட்டு அப்படியே குக்கரை தொட்டுக்கிட்டு பண்ணிடுறாரு. செய்யக்கூடிய ஆள் தான். இங்கே பாரு, இந்த மார்க்கெல்லாம் எல்லாம் என்ன நம்மளோட வீர சாகசம் தான். மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரையா? காஃபியா இருக்கு. நம்ம சிக்மங்களூர்ல காஃபி தூள் வாங்கணும்ல, அதுல போட்டு தரவா? ஓகே, எதுனாலும் ஓகே. ஃபில்டர் காஃபியா? ஆமா, ஃபில்டர் காஃபி. சூப்பர். போட்டு கொடுக்குறியா? இப்போ இதுதான் நம்ம சிக்மங்களூர்ல வாங்கின காஃபி. இங்கே பாரு, இதில் பேர் சிக்கரி பேர் 0% இருக்குது. அதனால வந்து பிளாக் காஃபிக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சிக்கரி தனியாக வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போது நார்மல் காஃபி மாதிரி போட்டு குடிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது தனியாக இங்கே எடுத்து வச்சிட்டேன் கப்பில். கட் பண்ணிட்டேன் மாதிரி. இதில் ஒரு 4 ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம். இரு, இந்த நீ போடுறியா? ஆரியன், இது பேர் என்ன? காஃபி. 2. ஓகே. இரு, நான் எடுத்து தரேன். காஃபி ஃபில்டர் 4 ஸ்பூன் போட்டால் எவ்வளோ பேர் குடிக்கலாம்? ஒரு 3 பேர் குடிக்கலாங்க. சூப்பரா ஸ்ட்ராங் காஃபியா. இப்படி லைட்டாக ஒரு அழுத்திட்டு இப்படி வச்சிடணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, சுடு தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக மைல்டான சூடு. ரொம்ப சூடாக இருந்தால் அந்த டேஸ்ட்டே போயிடுது. ஆரியன், டேடி மாதிரி காஃபி போட கற்றுக்கோ. ஓகேவா? ஓகே சொல்லு. ஓகேவா? இப்போ இது டிகாஷன் இறங்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஃபில்டரா டபுள் ஃபில்டரா? இல்லை, இது ஃபில்டராக கீழே வந்துடுமா, திருப்பி இன்னொரு டைம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் மூடி வை. எப்படி டீ கடைக்கார மாதிரி ஆத்துறானா இல்லையா? எப்படியோ என் புருஷனுக்கு ஒரு தொழில் தெரியும். அதே வாய் அப்படி வச்சுக்கிறீங்க. பாடி லாங்குவேஜ். ஐயோ, தேங்க்யூ. வாவ், என்ன இது? ஹீட்டா இருக்கு. நிஜம்தானா? எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல? நல்லா வெந்துருச்சுன்னு சொல்றேன். கேக் ரெடி. இங்கே பாருங்க கேக். கேக் தான். கப் கேக். இங்கே பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சக்ஸஸ். அப்போ தாராளமாக நீங்கள் வந்து என் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாரு, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? அதே இருப்போம், அம்மா ஊட்டி விட்றேன். இந்தா இந்த சூப்பராக இருக்கு. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். until then bye bye from Aryan family. bye.